ஹாய், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு மூஞ்சி சுளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து இதை ஏற்றுக்கக்கூடிய விஷயமா இல்லாமல் கூட இருக்கலாம். மேபி எரிச்சலும் வரலாம் உங்களுக்கு. அதாவது அவங்க இதை பற்றி பேசியிருக்காங்கன்னு தோணலாம். இலங்கையில் இருக்க தமிழ் இடைநிலை சமூகத்தில் இருக்கக்கூடிய ஜாதிய மனநிலை இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அவங்க உண்மைக்குமே இந்த விஷயம் அந்த கம்யூனிட்டியில் இருக்கா, கட்டி காப்பாற்றுறாங்க, இல்லாமல் இருக்குதா, இல்லை அது வந்து நம்ம மட்டும் தான் பேசுகிறோமா, இல்லை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது ஒரு டிஸ்கஷன் தான். அதனால் அது ஒரு 4-5 படிநிலைகளை அதை பிரிச்சுக்கிறோம். விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து அந்த மனிதன் வந்து சாக போகிற வரைக்கும் அதுக்கு எந்த அளவுக்கு அவர் வாழ்க்கையில் வந்து இது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. தமிழில் இருக்க இடைநிலை சமூகத்தில் இருக்க இந்த பிரச்சனையை பற்றி தான் நான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நான் பார்க்க போகிறோம் விவரம் தெரிஞ்ச 15 வயசு ஒரு பொடியனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவருக்கு ஒரு நேம் வச்சுக்கிறோமா? அவருக்கு பேர் என்ன வைக்கலாம்? மோகன் வைப்போம். வேணாம், வேற ஏதாச்சும் பேர் வைப்போம். சின்ராசுன்னு வச்சுக்கிறோம். சின்ராசு தான் இவர். சின்ராசுல வாழ்க்கையில எப்படியான 15 வயசு வாழ்க்கையில எப்படியான மாற்றங்கள் அந்த சின்ராசு மனநிலை மாறப்போகுதுன்றது தான் இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவது பாயிண்ட், இவர் வந்து ஸ்கூலுக்கு போறாரு. சரியா? இப்போ ஸ்கூலுக்கு போகிற நேரம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவருக்கு வந்து கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க, விளாண்டுக்கு இருப்பாங்க. இப்போ வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க ஆரம்பிப்பாங்க சின்ராசு கிட்ட. சின்ராசு, நீ யார் கூடவே பழகுற அப்படின்னு ஒரு கேள்வி வரும். யார் யார் கூட பழகுறன்றதை பற்றி தான் முதல் டிஸ்கஷன். இல்லை, நோட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் கேட்பாங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் யார் நோட் பண்ணுறது நடக்கும். எந்த ஏரியா ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறீங்க, இந்த ஏரியாவில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதிகமாக. 15 வயசு இந்த சின்ராசுக்கு வந்து அவருக்கு வந்து மைண்டில் லைட்டாக போகும். இது என்னமோ இது கேட்குறாங்க, நம்ம ஒரு ஸ்பெஷலாக இருக்கனால தான் நம்ம வந்து ஒழுக்கமாக வளரணும் அப்படின்ற ஒரு இது வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க சொல்லி சின்ராசுக்கு மைண்டுக்கு போகும். அதுக்கு அடுத்தபடியே என்ன ஆகுதுன்னா, அவங்களோட சமூகம் சார்ந்து நடக்கிற விழாக்கள் அவங்களுக்கெல்லாம் போவாங்க. ஆமாம், போகிற நேரம் பார்த்தா ஒரு பெரிய மனுஷனை பார்த்து எல்லாரும் கையெடுத்து எழுப்பி நின்று கும்புறதாகட்டும், அவரை வந்து மரியாதையாக ட்ரீட் பண்ணுறதாகட்டும், அவர் திரும்பி பார்த்தாலே எழுப்பி நின்று என்னங்கய்யான்னு கேட்கறதா, அவரை பற்றி உள்ளுக்கு பேசிக்கிறதா இருக்கட்டும், அவரோட பெருமையை பேசுறதாகட்டும், இப்படி நிறையா இருக்குது. இதில் வந்து இந்த சின்ராஸ் வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இது ஏன் இப்படி நடக்குது, எல்லாரும் நாங்களும் ஏன் தெரியாமலே அவரை பார்த்து கும்பிடுறோம், இப்படி ஒரு டவுட்டுகளோட தான் அவன் வாழ்வோம். அடுத்து வீட்டுக்கு வர ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வந்து அவங்க எதை பற்றி பேசுகிறாங்க, அவங்க பெருமைகளை பற்றி பேசுவாங்க, அவங்க வீட்டில் நடந்த கல்யாணத்தை பற்றி பேசுவாங்க. அந்த கல்யாணத்தில் யாராச்சும் வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க கல்யாணம் பண்ணால் அதை பற்றி புறணி பேசுவாங்க. அங்கே பீட்டு எடுத்திருக்காங்களே பாருங்க, அங்கே பீட்டு விழுந்திருக்காங்களே பாருங்க, நம்மலாம் அப்படி போகக்கூடாது, நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்களாம் கண்டிச்சு வளர்க்கணுன்ற ஒரு டாக்கும் வரும். அப்போ சின்ராசு மனசில் அதுவும் பதிக்கும். சப்கான்ஷியஸாகவே அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் மனசில் நம்ம யாருன்ற ஒரு விஷயம் வந்து அந்த கன்ஃபியூஷனோட சேர்ந்து ஒரு கெத்து வரும். ஓகே, நம்ம பெரிய ஆளோ அப்படின்னு பேசிக்கிருக்கும் போதே நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்காச்சும் ஒருத்தவங்க கல்யாணம் வரணும் பார்க்கறது. ஓகே, வரன் பார்க்குற நேரத்தில் வந்து ஃபோட்டோவை பார்ப்பாங்க. அப்புறம் விசாரிக்கிற நேரத்தில் நம்ம சமூகத்தை சார்ந்தவங்க இல்லைன்னா ரிஜெக்ட் ஆகப்படுவார்கள். அது அப்படித்தான் ஆரம்பிக்குது. அப்போ வந்து இவர் வந்து தெரிஞ்சுக்காரப்ப ஓகே, நம்ம வந்து இங்கே தான் போல இருக்கு, நம்ம வந்து இந்த மாதிரி ஆக்கள்கிட்ட கூட இது வச்சுக்க கூடாது போல இருக்கு அப்படின்னு சின்ராசு மனசுல சைக்காலஜிக்கலி போயிடும். அதே நேரம் யாராச்சும் ஒருத்தவங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னு வைங்க உங்க வீட்டில், அங்கே தொடங்கிச்சு வச்சுறேன், அவனை வந்து எப்படி ட்ரீட் பண்றாங்க, வேற சமூகத்துல இருந்து கல்யாணம் பண்ண அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சின்ராசு பார்க்குறாரு. அப்போ அவர் மனசுல என்ன தோணும்? ஒரு கன்ஃபியூஷன் மனநிலையோட இருப்பான். கன்ஃபியூஷன்னா சம்டைம்ஸ் அவன் மைண்ட்ல சம்டைம்ஸ் ஓகே, நம்மளும் இந்த மாதிரி ஒரு சமூகத்துல தான் வந்து எடுத்துக்கணும் போல இருக்கு. இப்போ 2 விதமா இருக்கும். ஒண்ணு வந்து அப்படியே எடுத்துப்பா, இன்னொன்னு அது பெருசா கணக்கெடுக்காமலும் இருக்கலாம். அதுவும் இருக்கு. சென்சிட்டிவான ஒரு பர்சன்னா ரொம்ப யோசிப்பான், இல்லாட்டி வந்து பெருசா கணக்கெடுக்க மாட்டான். அப்படி டிபெண்ட்ஸ். அப்ப அடுத்த சின்ராசுக்கு மண்டையில நுழைய வேண்டியது அதாவது கோயிலுக்கு போறாரு சின்ராஸ். கோயிலுக்கோ பொது இடங்களுக்கு போறாரு. ஒரு கோயிலுக்கு போறாரு சின்ராஸ். கோயிலுக்கு போன பிறகு அவர் பார்க்குற விஷயங்கள், ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலான பூசை நடக்குது. அவங்க பூசை நடக்கிற நேரம் எல்லாரும் வெயிட் பண்ணி இருப்பாங்க அந்த பூசை முடிகிற வரைக்கும். சில பூஜைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் மட்டும் முன்னாடி இருப்பாங்க. உபயம் வந்து அவங்க கொடுத்துக்கிருப்பாங்க. அன்னதான பார்சல் வாங்குறதுக்கு மட்டும் நம்ம நின்றுக்கு இருப்போம். இப்போ இதுங்களை நோட் பண்ணுவாரு, தம்பி நோட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஓஹோ, நம்ம வந்து அப்படியோ அப்படின்ற சில அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லை, சின்ராசு இன்னும் கன்ஃபியூஸ்ல தான் இருக்காப்புல. அப்போ வந்து அப்படி சுத்திக்கி இருக்காரு. சரியா? இந்த இதில் வந்து 2
கன்ஃபியூஸ்டாக இருந்து இங்கிட்டு வரவும் வாய்ப்பு இருக்கோ, அதுக்கு எதிரான மனநிலை போக வாய்ப்பும் இருக்கு. ஆமாம், அதே மாதிரி சின்ராஸுக்கு வர்ற அட்வைஸுகளும் இந்த மாதிரி தப்பான ஒரு வேறு சமூகத்தை சேர்ந்த இவங்களை மேரேஜ் பண்ணிக்கிற நேரம் 15 வயசுன்னு கூட பார்க்காம சில நேரம் அட்வைஸ் பண்ணுறதும் உண்டு. நம்மெல்லாம் இந்த ஆக்கள்ப்பா, நம்மெல்லாம் இவங்கள்ட்டெல்லாம் போயிடக்கூடாது, நம்ம வாழ்க்கையை நம்ம சரியாக பார்த்து அமைச்சிக்கணும், இல்லாட்டி அம்மா அப்பாடா அப்போ 10ஆம் மாதிரி தான் படிச்சுட்டு இருப்போம். அவனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவான், நம்ம இந்த சமூகத்தில் போயிடக்கூடாது, நம்ம அம்மா அப்பா மானமே உங்களோட முடிவில் தான் இருக்குது, அம்மா அப்பா தலை குனியும் வச்சிடாது அப்படி சொல்லி கில்ட்டி பண்ணிருப்பாங்க. அப்பே அது மண்டையில் இத்தினோன்று இருக்க மூளையில் வந்து அவ்வளோ விஷயங்கள் விதைக்கப்படும். அப்படி ஸ்டில் வந்து அவனுக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக ஒரு மனநிலையில் யாரு கூடவும் பழக இயலாது. இது மொதல் விஷயம். சரி, கன்ஃபியூஷனாக வாழ்ந்துக்கிருக்கான். இந்த குடும்பத்தால் இல்லை அவங்க சார்ந்த சமூகத்தால் சில வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணப்படுது. அந்த வார்த்தைகள் வந்து ஒருத்தவங்க திட்டுறதுக்கோ ஒரு கீழே போட்டு பார்க்கறதுக்கோ யூஸ் பண்ணப்படுது. அது ஒரு கெட்ட வார்த்தை மாக்கி ஒரு சமூகம். இது வந்து டெய்லி லைஃப்ல டெய்லி லைஃப்ல இங்க மெயினா இந்த ஸ்ரீலங்கா கம்யூனிட்டியில பேசப்படுது. டெய்லி யூஸ் பண்ற வார்த்தை. ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தோட பேரை வந்து ஒரு கெட்ட வார்த்தையை யூஸ் பண்றது. அது பேசவே கூடாது. பழைய மாதிரி முடி வெட்டிக்காத, சக்கிலிய மாதிரி நடந்துக்காத, சக்கிலியா அவங்க எடுக்கிற சக்கிலியா, அப்படி ஒரு அது ஒரு கெட்ட அது நார்மலைஸான ஒரு வார்த்தையா இருக்குது. அது வந்து ஒரு கம்யூனிட்டியை பத்தி நம்ம பேசுறோன்ற ஒரு பேசிக் ஒரு நாலேஜ் இல்லாம கூட அது வந்து அந்த பேசப்பட்டுட்டு வருது. இது ஒரு தனி டாபிக். இதுக்கு தனியா பிறகு அப்புறம் பேசலாம். இது வந்து அந்த கண்டிப்பா அது ஒரு தப்பான விஷயம். ஆனா அது வந்து அவனுக்கு வந்து இந்த வார்த்தைகள் வந்து அவன் மைண்ட்ல போடுறான். அப்போ அந்த கேட்டுக்கிற சின்ராஸுக்கும் ஆட்டோமேட்டிக்காக அவன் மனசுல நார்மலைஸ் ஆகுது. அதாவது தம்பி அப்படிலாம் இல்லை. இப்போ இந்த சமூகத்தில் வளர்கிற இந்த சின்ராஸுக்கு என்ன பண்ணுவார், இந்த சாதிங்கிறது வந்து ஒரு அதிகாரம் அப்படிங்கிறத தாண்டி இது ஒரு கலாச்சாரமாக, இதுதான் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு புகுத்தப்படுது. ஆமாம், அதிகாரங்கிறது ஒன்று இப்போ அவருக்கு தெரியாது. இப்போ கல்ச்சர்ன்ற ஒரு விஷயம் வந்து சின்ராசு மண்டைக்கு போகுது. இப்போ சின்ராஸுக்கு வந்து 25 வயசு. சாதியில் கிடைக்கிற சலுகைகள் வந்து இவர் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியாது. இது உதாரணத்துக்கு எடுத்துக்க போனால் இவர் வந்து கம்யூனிட்டி சார்ந்த விழாக்கள்லையோ இல்லை கேம் ஷோஸில் வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறார். கிரிக்கெட்டோ ஒரு கம்யூனிட்டி சங்கத்தால் நடத்தப்படுற ஒரு விஷயத்துக்கு இதோ இதில் போயிட்டு அவர் வந்து அங்கே ஒரு நெட்வொர்க்கை பில்ட் பண்ணுறாரு. இத்தனை பேர் இருக்காங்க, யார் யார் இருக்காங்க, ஸோ இவ்வளோ பேர் அங்கே செட்டில் ஆகிருக்காங்க, இவ்வளோ பேர் பிஸ்னஸ் ஆக்கள் இருக்காங்க. ஸோ அது மூலிமா அவருக்கு தெரிய வருது பெனிஃபிட்ஸ் என்னென்ன, ஒரு கரியரை க்ரோ ஆகுறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்குதான்னு சொல்லி இவருக்குள்ளே பார்த்துக்கிறாரு. ஃபோட்டோஸ் வந்து ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னா வச்சுக்கலாம். இப்போ இந்த கம்யூனிட்டியில் வந்து இந்த சமூகத்துக்குன்னு வந்து ஒரு வெட்டிங் ஹாலோ ஒரு இது கண்டிப்பாக ஆமாம் இருக்கும். அது ஒரு கம்யூனிட்டி கண்ட்ரோலில் இருக்கும். இந்த சமூகத்தை சேர்ந்தாக்கள் இந்த வெட்டிங் ஹாலில் கல்யாணம் பண்ணால் அதுக்கு ஒரு சலுகை இருக்கும், பிஸ்னஸ் கொடுப்பாங்க. இப்போ ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபராக இருக்காரு. இவர் அந்த குறிப்பிட்ட சமூகத்தில் ஒருத்தராக இருக்காரு. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இவருக்கு ஒரு ஆஃபர் போகும். நம்ம மக்கள்கிட்ட பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போய்க்கலாம். ஆமாம், இப்போ இந்த பெனிஃபிட்ஸ் யூஸ் பண்ணுறா இல்லையாங்கிறது வந்து இவர் கையில் இருக்குது. இவர் ஸ்டில் தான் கன்ஃபியூஷன் மோட்ல தான் இருக்கு. ஆமாம் வர்ற இப்போ இது அப்சர்வ் பண்ணுறான், இப்படி பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆமாம், இப்படி ஒரு விஷயங்கள் இருக்கு, நாங்கள் யூஸ் பண்ணி மேலே வந்துடலாம் அப்படின்னு. அப்போ செட்டில் ஆகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குன்றது வந்து அவருக்கு தெரிய வருது. ஆமாம், அவர் என்ன முடிவு எடுக்கலாம் தெரிய வருது. அதே நேரம் செட்டில் ஆகிறதுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இங்கே இருக்குது அப்படின்னு தெரிய வருது. பொருளாதார உதவியோட கெரியரை பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும்னு சொல்லி இதில் இப்படி சலுகை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறார். ஓகே, அடுத்து இவருக்கு என்னன்னா, இவருக்கு வந்து சரியாகவும் சின்ராஸுக்கு எதுவும் அமையலை. வாழ்க்கை துணைவி அதாவது காதலோ இது வந்து சரியாக அமைஞ்சாலும் இப்போ இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்குமா, சலுகை அப்படி ஒரு டவுட்டும் இருக்கு இல்லையா, அவருக்கு சரியாக அமையலை. இதுக்கு முன்னாடி இவங்க ஃபேமிலியிலே கல்யாணம் பண்ணவங்களுக்கு வந்து இந்த சலுகைகள் கிடைச்சிருக்குமா, எதிர்ப்பு அந்த இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து அவருக்கு வண்டியில் இருக்குது, ஆல்ரெடி ஸ்டோர்ட் ஆகி இருக்குது. குடும்ப ஃபங்க்ஷனில் அவங்கள ஒதுக்கி வைக்கிறதா இருக்கும். சம்டைம்ஸ் அவங்க வந்து பெருசாக வந்து ஆட்கள் வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ இவர் வந்து ஆரம்பத்தில் பெருசாக இன்வால்வ்மெண்ட் இல்லாத ஒரு சின்ராஸ் வந்து இப்போ வந்து அதை வந்து ஃபுல்லாக அவர் வந்து அவேர்னஸ் மோடில் இருக்கார். எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகே, இது இந்த ஆங்கிளில் இருக்குது, நம்ம இப்படி போகலாமா, இப்படி போகக்கூடாதா, இப்படி செஞ்சால் நமக்கு என்ன விளைவாகும், இதெல்லாம் வந்து சின்ராஸுக்கு. இப்போ இதில் அந்த வட்டத்துக்குள்ளே தன்னை பொருத்திக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் அவர் கேதர் பண்ணிட்டு நெட்வொர்க்கை பில்ட் பண்ணிட்டார். இந்த கோட்டுக்கு அந்த பக்கமா இல்லை கோட்டுக்கு இந்த பக்கமான்னு சொல்லிட்டு இப்போ அந்த கோட்டுக்கு நடுவில் இருந்து அப்சர்வ் பண்ணி யோசிக்கிறார். இந்த 25 வயசுல வந்து சின்ராஸுக்கு வந்து சாதிங்கிறது வந்து இப்போ ஒரு பின்னணி அடையாளமாக அவன் பார்க்கல. அவனுக்கு இப்போ அது எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, இது ஒரு சொத்துங்கிற மாதிரி, சாதிங்கிறது ஒரு அசட்டாக பார்க்கறதுக்கு சின்ராஸ். இப்போ சின்ராஸுக்கு வந்து இந்த நாலேஜோட
இந்த வெக்ஸான இந்த காதல் இதுவும் அதை மோடோட 30 வயதை எட்டுகிறார் சின்ராசு. 30 வயதை கடந்து விட்டார். 25 வயசு வரைக்கும் அவர் அப்சர்வ் பண்ணதெல்லாம் வந்து ஒரு டூல் கிட்ட எடுத்துக்கிட்டு அவர் வந்து யூஸ் பண்ண போறாரு. அதை பற்றி இந்த 30 வயசு ஏஜ்ல அவங்க முதல்ல வந்து பொருளாதாரமா அவர் செட்டில் ஆகிருக்க மாட்டாரு. கல்யாணமும் செட்டில் ஆகிறதுக்கான ப்ரெஷர் வந்து சமூகத்தால வெளியில இருந்து வைக்கப்படும். ஆமா, கல்யாணம் எப்போன்னு கேட்கப்படும், எப்போ செட்டில் ஆக போறீங்க, கல்யாணம் பண்ணாலே செட்டில் ஆயிடலாமே, அப்படி ஒரு பேச்சுக்கள் வரும். இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ இந்த ஊரோட ஒத்து வாழ்றது அதை பற்றி அவர் கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா எவ்வளோ காலம் இப்போ அவருக்கு வந்து பிஸ்னஸும் வர்றதுன்றது இவருக்கு தெரியும். இவரை சார்ந்து பிஸ்னஸ் வருது, இவரை சார்ந்து ஆக்களை கட்டினா இவருக்கு சொத்தோடு சேர்ந்து இதுவும் வருது. ஸோ இதுகள்லாம் அவர் வந்து ஆல்ரெடி மண்டைக்குள்ளே இருக்கு. ஸோ வந்து இவர் வந்து இப்போ வந்து என்ன டிசிஷன் எடுக்கிறாரு, ஒத்து போகிறது ஊரோட ஒத்து போய் தான் வாழணும் அவர். ஸோ இதுதான் அவர் எடுக்கிற டிசிஷன். இப்போ அவருக்கு கல்யாணம் ஆகுது. ஸோ கல்யாணம் அதே சமூகத்துக்குள்ளே திரும்பணும் அப்படின்னா ஒரு பொருளாதார பாதுகாப்பு. இது வந்து யூஸ்வலாக ஒரு எல்லா ஃபேமிலிஸ்லையும் இருக்கக்கூடிய ஒரு கன்வர்சேஷன். சேம் கம்யூனிட்டிலேயே சேம் இதில் வந்தால் எப்படினாலும் நமக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று இருக்கும், ஒரு பொருளாதார பாதுகாப்பு இருக்கும், ஒரு சமூக செக்யூரிட்டி சிஸ்டம் ஒன்று இருக்கும். என்னன்னாலும் அவங்க பார்த்துக்குருவாங்க அப்படின்னு எல்லாம் நம்ம என்ன மிஸ்டேக் ஆனாலுமே நாங்கள் இருக்கிறவங்க கூட அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த மூலையில் புகுத்தி வச்சுருக்காங்க. பிரெயின் வாஷ் ஆகிட்டார் ஃபுல்லாக. ஆமாம். ஓகே, இப்போ வந்து இவர் டிசிஷன் மேக்கிங் ஸ்டேஜுக்கு சின்ராசு வந்துட்டார். இப்போ இந்த நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி திருமணம் மற்றும் பொருளாதாரத்தில் செட்டில் ஆகிறதுக்காக அவர் முடிவை சின்ராசு எடுத்துட்டாரு. ஓகே, இது அவர் எப்படி நியாயப்படுத்திருப்பார் அப்படின்னா, இது ஒரு பாரம்பரியம், சும்மா சாதிக்குள்ள இப்படி பண்ண அந்த அப்படி இல்லாமல் இதுதான் நம்ம கல்ச்சர், இதுதான் பாரம்பரியம், இதுதான் நடைமுறை யதார்த்தம், இதுதான் நடைமுறை யதார்த்தம், இதுக்கு தான் கல்ச்சரை இத்தனை வருஷமா பாதுகாக்க எல்லாம் இப்படி தான் இத்தனை நடைமுறை, இதுதான் இதில் என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு தன்னை தானே நியாயப்படுத்திக்கிட்டு 30 வயசுல எல்லாம் ஓகே செட்டில் ஆகி கல்யாணம்லாம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகியாச்சு. இப்போ தான் ஒரு பெருமையாக நினைக்கிறாரு. இப்போ அந்த செட்டிலான சின்ராசு கல்யாணமாகி ஒரு சலுகைகள்லாம் அனுபவிச்சு நெக்ஸ்ட் லெவல் போன சின்ராசு வந்து இந்த 15 வயசு சின்ராசாக இருக்கும்போது இவர் கேட்ட விஷயங்கள், இவர் கெட்ட வார்த்தைகளாக கேட்கப்பட்ட அந்த வார்த்தைகள், ஒரு சமூகத்தை பற்றி சமூகத்தை ஒரு கெட்ட வார்த்தையா பேசின அந்த வார்த்தைகள் இவருக்கு நார்மலைஸ் ஆயிடுச்சு. இவர் அதே வார்த்தைகள் சமூகத்துல எங்க இருக்கும், அவங்க எங்க இருக்காங்கிறத வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அதே நேரம் இந்த வார்த்தைகளை வந்து ஃபீல் பண்ண தொடங்கிட்டாரு. இவர் இந்த வார்த்தைகளை வந்து இன்னொருத்தருக்கு ஏச ஆரம்பிக்கிறது. யூஸ்வலா ஒரு ஜோக்குக்கோ இல்ல ஒருத்தனை தாழ்வுபடுத்தி பேசுறதுக்கோ அந்த வார்த்தைகளை யூஸ் பண்றது, இது அடுத்த ரொம்ப மோசமான ஒரு விஷயமா இருக்குது. ஆனா மனநிலையே நார்மலைஸ் ஆகுற ஒரு மோசமான விஷயத்தை வந்து அவர் நார்மலைஸ் ஆக்கி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறாரு. காலங்கள் ஓடுது. 50 வயசு வந்து தன் பிள்ளை குட்டிகளுடன் அவரோட அடியெடுத்து வைக்கிறார். இவர் 15 வயசுல இருக்க ஸ்டேட்ல வந்து அவங்க பிள்ளைங்களும் இருக்காங்க. பிள்ளைங்களுக்கு வந்து இவர் நல்ல ப்ரைடா இருக்கார் இல்லையா, நல்லா செட்டிலும் ஆகிட்டார். இப்ப பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா ப்ரிவிலேஜா வளர்க்குறாரு. எப்படின்னா கேட்டதெல்லாம் கொடுக்குறாரு, கம்ஃபர்டபுளா பாசமா இருக்கிறாரு. நாங்க எவ்வளவு ப்ரிவிலேஜான ஆக்கள்னு சொல்லி வளர்க்குறாரு. சொல்லாம சொல்லி வளர்க்குறாரு. அவர் வந்து எப்படின்னா அவரோட பெருமையை பத்தி சொல்றதாகட்டும், அதே நேரம் வீட்டுல எல்லாரும் வந்து உங்கள்கிட்ட வந்து மரியாதையை பேசுறதாகட்டும், இவர் வந்து நிறைய விஷயங்களுக்கு இவர் வந்து அவர் சமூகம் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து முன்னிலையிலிருந்து செய்யறதாகட்டும், அப்படி நிறைய விஷயங்களை வந்து இவர் வந்து பெனிஃபிட்ஸ் அனுபவிச்சது வந்து திருப்பி கொடுக்குற டைம் வந்துருச்சு. அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம வந்து அதை கொடுத்து தான் ஆகணும். அப்போதானே கல்ச்சர் காப்பாற்றப்படுறதுக்கான வேலைகளில் இறங்கி விட்டார் சின்ராசு. இப்போ வந்து இவர் மானிட்டர் பண்ற வேலை பார்ப்பாரு. இவங்க எந்த ஃப்ரெண்ட்ஸோட, இவங்க சின்ராசோட மக எந்த பிள்ளைங்க எந்த யாரோட பழகுறாங்க, எந்த சமூகத்தில் சேர்றாங்க, லவ் பண்றாங்களா, ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களா, என்ன மாதிரின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து நோட்டை விட ஆரம்பிச்சுட்டாரு. என்ன மாதிரி ஸ்லாங் யூஸ் பண்ணி பேசுறாங்க, அப்ப அந்த மாதிரி இருக்குது. அப்ப இப்படி அதனால நோட்டம் விடுறது வந்து விட்டார். அவருக்கு எப்படி இந்த சமூகத்துக்கு கொடுத்துச்சோ அதே திருப்பி இவர் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன செய்யுது, பிள்ளைங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா. இப்போ நம்ம எவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்லி காட்டணும். இப்போ வந்து கல்யாணத்துக்கோ இல்லை ஃபேமிலி கேதரிங்கோ இல்லை ஃபங்க்ஷனுக்கோ போகும்போது இவருக்கு கிடைக்கிற மரியாதை மூலயமா பிள்ளைங்களுக்கு சொல்ல வராரு, நான் இப்பேற்பட்ட ஆளு, நீயும் இப்பேற்பட்ட ஆளு, அதனால இதை விட்டுட்டு நீ வெளியே போயிடக்கூடாது, நீ இதுக்கு வந்து தலைக்கி போடுறாரு. இப்போ 15 வயசுல இவர் எப்படி இது
ஃபேஸ் பண்ணாரோ இவரே அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. இப்போ தான் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து தனித்து ஒரு முடிவெடுக்க கூடாதுன்னு சொல்லி இவரே பிரெயின் வாஷ் பண்ணி கைக்குள்ளேயே வச்சுக்கிறாரு. ஓகே, இப்போ வந்து இவரோட ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னா, இவர் அனுபவித்த சலுகைகள், இவர் உருவாக்கி வச்ச அந்த ப்ரைடு எல்லாத்தையும் இவர் ஒரு காப்பாற்ற ஸ்டேஜுக்கு வந்து இவர் காப்பாற்றுற ஸ்டேஜ். ஆமாம், இந்த கட்டமைப்பை நான் என்னோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டு காப்பாற்றணும். ஏன்னா நான் வந்து தெரிஞ்சோ தெரியாமலையோ வந்து இதோட சலுகைகள் நான் அனுபவிச்சிட்டேன். இப்போ தெரியாமலாம் இல்லை, அவர் தெரிஞ்சே தான் அனுபவிச்சிருக்காரு. அவர் அக்செப்ட் பண்ணிட்டு தான் இந்த நிலைமை. இப்போ இந்த கல்ச்சர்னு ஒரு போர்வையை போத்திட்டு இதை காப்பாற்றுற ஸ்டேஜில் வந்து நின்றுட்டேன். அப்போ அப்படின்னா பிள்ளைங்களை வந்து அதே இதில் தான் கொண்டு போகணும். அதே இதில் சொல்லியும் சொல்லாமல் கணக்காக கைக்குள்ள சுதந்திரம் கொடுக்குற மாதிரி விட்டு பிடிக்கிறது, ஸ்பைடர்மேன் விடுற மாதிரி பிடிச்சி வச்சுக்கிறது. ஒரு வேலை இவர் இப்போ பிள்ளைங்க வந்து இப்போ இதை லவ் மேரேஜோ இல்லை வேற சமூகத்தை சேர்ந்தவங்கள கல்யாணம் பண்ணோ காதல் பண்ணுறோம் அப்படின்னா இவர் வந்து பாசமா எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணி பார்க்குறது. அதாவது முதல்ல வந்து நம்ம யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு, நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் ஆகுமாம்மா, நம்ம எவ்வளவு பெரிய ஆட்கள் தெரியுமாம்மா. இப்போ அந்த பால்ல 6 அடிச்சுட்டு அப்படின்னா வந்து அடுத்த பால் யாருன்னா சொந்தக்காரங்க, அதாவது இந்த ஒரு குறிப்பிட்ட குரூமுக்கோ பிரைடுக்கோ அடுத்த ஒரு யோக்கரா இருக்குவாரு அப்படின்னா இதுதான் வந்து எமோஷனல் பிளாக்மெயில். அதாவது செத்துருவேன், நான் தன்னைத்தானே அழிச்சிக்கிருவேன், ஏன் பணத்தை தாண்டி தான் நீ கல்யாணமே பண்ணணும்னு சொல்லி ஒரு ட்ரெட்டை வைப்பார். அதுக்கும் இதாகலன்னா அடுத்து இந்த க்ளோஸான சர்க்கிள் இருக்கு இல்லையா, மாமா மச்சான் கூட க்ளோஸான சர்க்கிளில் வச்சு திரும்பவும் வளைச்சி பிரெயின் வாஷ் பண்ண வைக்கிறது. ஃபைனலாக பிரெயின் வாஷ் ஆகல. இப்போ என்ன மிரட்டுறது தான், அந்த அடுத்த சைடில் போய்ட்டு மிரட்டுறது, ஒதுக்கிறது. ஓகே நீ எப்படி வேணாலும். இப்போ இந்த ப்ரைடு, எனக்கு இந்த ப்ரைடை காப்பாற்றணும். நான் வந்து நல்ல சலுகை அனுபவிச்சுட்டு இது மூலமாக நான் வந்து பெரிய இதுன்னு சொல்லிட்டு நான் ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நீ அதை விட்டு கொடுக்க முடியல. நான் விட்டு கொடுக்க முடியாது, நான் ப்ரூவ் பண்ணி போ, எனக்கு நீ இப்படி எப்படி வேணாலும் போ. சின்ராஸ் என்ன செய்வார், பிள்ளையே வச்சிருவாரு. அப்பயும் இந்த சமூகம் சார்ந்தவங்க சின்ராஸை அப்படி ஒரு கையெடுத்து கும்பிடுவாங்கன்னு நினைப்பாரு. அதுக்கு மாதிரி இது இப்போ இதெல்லாம் ஒரு சைக்காலஜி மனசுல தான் இதெல்லாம் நடக்குது. சைக்காலஜி அது எப்படி தான் சமூகம் மதிக்கத்தானே செய்யும். பாரு, அவர் வந்து இவ்வளவு பெரிய மனுஷன், அவரோட இது நடந்தா சமூகமே இப்போ இவர் தான் சமூகமே. சமூகத்துல தான் இவரே வந்திருக்காரு. அவர் அது பெருமையாவே கண்டினியூஸா இருப்பாரு. இந்த 50 வயசுல வந்து சாதி எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா ஒரு குடும்ப பொறுப்பாக பார்க்கப்படுது. இந்த பொறுப்பை சரியாக செஞ்சு முடிக்கணும். யாருக்காச்சும் ஒரு கல்யாணம் நடத்தினா முன்னின்று நடத்தணும். இது ஒரு கடமையா, ஒரு மரியாதையா. ஆமாம், இது காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பா இவரே எடுத்துக்கிறாரு சின்ராசு. அப்படி யாருமே ஒரு குடுக்கலாட்டியும், ஆமாம், அப்படி யாருமே பொறுப்பு கொடுக்கலாட்டியுமே அவரா நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. இந்த சமூகத்தை நம்ம கட்டமைச்சு அடுத்த கட்டமைப்பை சரியா பாதுகாத்து அடுத்தது கொண்டு போகணுங்கிற யாருமே ஒரு பொறுப்பு கொடுக்கலாட்டியும் இவரா பாஞ்சு விழுந்து போயிட்டு அதெல்லாம் செய்யறதுக்கு இவர் முன் வருவார். ஏன்னா இந்த 50 வயசு சின்ராசு, ஏன்னா அவருக்கு மரியாதை தேவை. மரியாதை யாரும் கொடுக்கலாட்டியும் அவருக்கு தேவை. அது இப்படி ஒரு கட்டமைப்புக்குள்ள அவர் வந்துடுறாரு. சின்ராசுக்கு இப்போ 60லேருந்து 70 தேவையில்ல, சாகும் வரைக்கும் போட்டுக்கோ. சின்ராசுக்கு வந்து 60லேருந்து சாகும் வரையான ஒரு கட்டத்தை அடைகிறாரு நம்ம சின்ராசு. இப்போ இந்த 15 வயசுல ஒரு பொடியை வந்து குடும்பத்தில் இருக்க ஒரு பெரிய தலைவர்கள் வந்து எல்லாரும் மதிக்கிறத பார்ப்பாங்க இல்லையா, பார்த்து தானே வளர்ந்தாருன்னு சொல்லணும் இல்லையா. ஆமாம், அந்த மதிக்கிற தலைவரா தன்னை உணர்றாரு. யாருமே கொடுக்கலாட்டி 15 வயசு சின்ராசு ஒருத்தனை பார்த்து மதிச்சான் இல்லையா, யாரு மதிக்கப்படுறாவோ அப்படி இந்த சின்ராசு அந்த வயசுல வந்துட்டாரு. இப்ப வந்து அவருக்கு வந்து எங்கிட்ட திரும்பினாலும் மரியாதை வேணும். சரியா, இப்ப வந்து கொள்கை பரப்பு செய்யறாங்களா, மாறுறாரு அவரு தன்னோட கொள்கையை பரப்புறது. ஓகே, இப்போ வந்தா இப்போ எல்லாரும் தலைவராகவோ செயலாளராகவோ செயல்படுற புது திட்டங்களை கொண்டு வந்து அந்த கம்யூனிட்டியை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் ஏற்றிட்டாரு. அடுத்து வந்து இப்போ சபையில் அவர் நடக்கிற நேரம் எல்லாரும் எலும்பி வணக்கம் சொல்லணும்னு எதிர்பார்ப்பாரு. இப்போ இது ரொம்ப ஓப்பனா நான் ஞானம் அடைந்து விட்டேன் அப்படிங்கிற இடத்துல வந்துருவார். எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன்ப்பா, எல்லாத்தையும் பார்த்து எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே நினச்சிக்குவாரு. நான் ஒரு பெரிய இடத்துல இருக்கிறதா நிறுத்தி வச்சுட்டேன் அப்படின்னு. இப்போ இது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்துக்குள்ள பெருமை பேசுகிற ஒரு ஆளாகவும் இவர் மாறப்படுவார். இப்போ அவர் இப்படி தெரியுமா அவர் அப்படின்னு சொல்லி இவங்களும் பேச ஆரம்பிப்பாங்க. அந்த பேசுகிற நேரத்தில் இவருக்கு ஒரு ஓகேசம் கிடைக்கும். அந்த ஓகேசம்ல இறுதி காலத்தை அவர் கழிச்சுக்கு இருப்பார். இதுதான் சின்ராஸோட கடைசி காலம். நோட்ஸ்
பீர்வால சின்ராஸ் 25-30 வயசுல ப்ரெஷர் இருந்திருக்கும் தானே இந்த வெட்டிங் மேரேஜுக்கான ப்ரெஷர் வருது கொடுப்பாங்களே. ஒரு வயசானவங்க வந்து கேட்பாங்களே கல்யாணத்துக்கு வந்து அந்த வயசானவர் இப்போ இவர் ஆயிட்டார். இப்போ வந்து யங்ஸ்டர் சைக்கிளில் அந்த சைக்கிளே இந்த எப்பப்போ கல்யாணம் நம்மலாம் எப்பப்பா எங்களுக்கு பேரன் பேத்தியை பெற்று போட போறீங்க, எப்பப்பா கல்யாண சாப்பாடு போட போறீங்க. இந்த சமூகத்துல இதை வந்து அவர் வந்து அந்த அவர் அடுத்த ஜெனரேஷன் கல்யாணத்தை அவர் தோல்ல தாங்கிக்கிட்டு இருக்கிறாரு. ஆமா, அந்த கடமையை நினைச்சு அவர் எல்லாத்த கல்யாணத்தையுமே எல்லாத்துலேயும் ஃபேமிலி ஃபங்க்ஷனையுமே தோல்ல தாங்க ஆரம்பிப்பாரு சின்ராசு. இன்னொருத்த வீட்டு கல்யாணத்தை நான் தான் பேசி அதுவே பேசியிருந்தா அதுவே ஒட்டவே நடந்திருக்கும். ஆனா இவர் தான் பேசுவேன்னு சொல்லி வேற எதுவும் போனா வேற மாதிரி பேசுவாங்க, அது வேற மாதிரி பேசுறானே இவன் தான் பேசுவாங்க. அந்த 4 பேர் இவர் தான். 4 பேருமே இவரை இவரை சார்ந்த ஒரு 4 பேர் 5 பேர் சேர்த்துக்கிட்டு மண்டி கழுவுறது முழு நேர வேலையா பொறணி பேசுறதே வச்சிருக்காது. அவங்க குடும்பத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா, அவங்க குடும்பத்துல என்ன கல்யாணம் மாதிரி கட்டினது எப்படின்னு தெரியுமா, இப்படின்னு சொல்லி குடும்பத்துல அந்த குடும்பம் இப்ப சின்ன ஒரு வளர்ற குடும்பத்தை நாசமாக்குறத முழு டைம் வேலையா வச்சிருக்கிறது சின்ராசில வேலை. இப்போ இந்த ப்ரெஷரை வந்து யங் ஜென்ரேஷனுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வருது. பொருளாதார ரீதியாக வந்து அந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே சின்ன உதவிகள், சின்ன வேலை வாய்ப்புகள் செட் பண்ணி கொடுக்கறது. ஆமா, அதை எடுத்துட்டு இல்ல அது மட்டும் இல்லையே, அது வந்து நான் சொல்றதை கேட்குற மாதிரி வச்சுக்கிறது. அதாவது ஒரு உதவியை கொடுக்குறாரு, உதவி பண்றாரு, நம்ம பெரிய மனுஷன் பாரு நமக்கு உதவி பண்ணிட்டான், அந்த மனநிலைக்கு வந்து எல்லாத்தையும் உருவாக்குறது. எல்லாத்தையும் பாரு அவர் எவ்வளோ பெரிய ஆள் நமக்கு இறங்கி வந்து உதவி செய்கிறாரு, அவர் பேச்சை நாங்கள் கேட்கணும் அப்படின்ற ஒரு இமோஷனலாக அடுத்த ஆக்களை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காரு இவரோட பேச்சை கேட்கறதுக்கு. அடுத்து ஃபங்க்ஷனுக்கே நம்மளை கூப்பிடாட்டியும் வாண்டடாக ஃபைனல் டைமில் போயிட்டு அவங்க வீட்டில் கலந்துக்கிட்டு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட வேண்டிய நிலைமையில அவங்கள ஆக்கிட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு மரியாதையாக நிற்கிறது. இந்த சங்கங்கள் அது வச்சு சங்கங்களை வந்து உருவாக்குறது, புது வாய்ப்பு உருவாக்குறது, புது புது திட்டங்களை கொண்டு வர சங்கத்தை எப்படி கட்டி காக்கிறது, திட்டங்கள்லாம் விளையாட்டு விஷயங்கள். இப்போ அவருக்கு வந்துச்சுல விளையாட்டு கேம், இவரே உருவாக்குறது அந்த கேம். ஒரு டூர்னமெண்ட்டை வச்சு விடுவோம் இந்த மாசத்துல நம்ம சங்கத்துக்கு அப்படின்னு சொல்லி உருவாக்குறதா என்ன, அடுத்து புது புது மண்டபங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் உருவாக்குறதா என்ன, புது புது அவங்க சங்கம் சார்ந்த மீட்டிங் போறது, வீக்லி மீட்டிங். ஆமா, சங்கம் சார்ந்த புது புது பில்டிங்களோ புது புது கோயில்களையோ கட்டுறதுக்கு வந்து அவங்களோட கலெக்ஷனை போடுறது, அவங்களோட கலெக்ஷனை கொடுக்கறது, அதே இடத்துல போயிட்டு அந்த வேலைகளை பார்த்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிடுவாரு. இந்த இடத்துல வந்து இப்போ வந்து இதெல்லாம் நார்மலைஸ் ஆக்கிட்டாரு. எப்படின்னா இதுதான் நம்மளோட கலாச்சாரம், இதுதான் நம்மளோட அடையாளம், வாழ்வு முறை வந்து இப்படி தான் அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாகவே நார்மலைஸ் ஆகிட்டாரு. நார்மலைஸ் ஆகி அது ரொம்ப இயல்பான விஷயமா கலந்துட்டாரு. இப்போ இதே மாதிரி இன்னொருத்தர் வந்து இதெல்லாம் இல்லை அப்படின்னு பேசினாலுமே அதெல்லாம் உனக்கு புரியாது, அதெல்லாம் சின்ன வயசு வரும்போது புரியும் அப்படின்னு ஒரு டோக்கையும் போடுறது. அப்படியே ரொம்ப நார்மலைஸ் பண்ணி வச்சுட்டாரு. ஓகே, இதே என்ன மற்ற சமூகம் சார்ந்த காமெடிகளை ஈஸியாக பேசுறது. இப்போ வந்து இது கேள்வி கேட்க முடியாத மாதிரியான ரொம்ப இயல்பாக்கப்பட்டு. ஆமா, இப்போ எப்படி இந்த சின்ராஸ் வந்து 15 வயசா இருக்கும்போது ஒரு கன்ஃபியூஸான இது என்னன்னே தெரியாம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாத தேவையில்லாத ஒருத்தராக இருக்கிறாரோ, அதுவே ஒரு காலப்போக்கில் அதை பாதுகாத்து அதை காப்பாற்றி திருப்பி டெவலப் பண்ணி அதை நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு கொடுக்கக்கூடிய மாறி வந்து நிற்கிறார் இந்த ஸ்டேஜ். இதுதான் இது ஒரு ஆக். ஸோ இந்த ஆக்கில் வந்து நம்ம பார்த்துருப்போம் ஓரளவு எப்படி ஸ்டார்ட் ஆகி எங்கெங்கே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எங்கே வந்து சேருது. ஸோ இது முன்ன பின்ன ஸ்டேஜில் கண்டிப்பாக இருப்பீங்க. இது முன்ன பின்ன இருக்கலாம், நீங்கள் இது ஆரம்பத்துலேருந்து நீங்கள் ஒரு காஸ்டிஸ்டாக இருக்கலாம், இல்லை இடையில இருக்கலாம், இல்லை இதுதான் வாழ்வு முறைன்னு நினச்சிருக்கலாம், இல்லை இது எல்லாமே கலாச்சாரம் நினச்சிட்டு இருக்கலாம். ஆமாம், இது எதுவுமே இல்லாமலும் இருக்கலாம். ஆமாம், அப்படி ஒரு இது இருக்கலாம். இது எந்த 3 ஸ்டேஜில் நீங்கள் எது வேணாலும் இருக்கலாம். இங்கே இளங்கிழக்கு தமிழ் சமூகத்தில் இடைநிலை சாதி சமூகத்தை சேர்ந்த ப்ரிவிலேஜ் ஆன ஒரு சமூகம், ப்ரிவிலேஜ்னு சொல்ல தேவையில்ல, இடைநிலை சாதியை சேர்ந்த ஒரு ஆணோ பெண்ணோ இங்கே இருந்தால் படிப்படியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. ஸோ இதுலேருந்து இந்த கட்டமைப்பு உடைச்சிட்டு
நம்ம வெளியே வரலாம், வராமலும் இருக்கலாம். அது அவங்க ஒன் சாய்ஸ். இது இல்லை எப்படி ஒன்று எதிர்ப்பு மனநிலை ஆரம்பத்தில் இருந்தால் அப்படின்னாலும் போக வேண்டிய கட்டாயத்தையும் இருக்குது தானே. அதுவும் அந்த கட்டாயத்தையும் இதே சமூகம் தான் உருவாக்குது. ஆமாம், இந்த இதுதான் இதே சமூகம் தான் அந்த கட்டாயத்தையும் உருவாக்குது, ப்ரெஷரையும் கொடுக்குது அவங்களுக்கு. ஆனால் அதே நேரம் இதே சமூகம் தான் பில்ட் பண்ணியும் கொடுது. ஸோ இது வந்து ஒரு திருப்பி அந்த மறுசுழற்சிக்கு உள்ள இது ஒரு இடியாப்ப சிக்கல் ஆகிட்டான். நம்ம தமிழ்ங்கிற ஒரு சமூகமாக ஒன்றிணைறதுக்கு இது வந்து தேவையா இல்லை கேள்வியா? இதுதான் கலாச்சாரமா? அதுதான் கேள்வி. இதுதான் கலாச்சாரமா? இதுதான் நம்ம ஜென்ரேஷன் அதை ஏற்றுக்கிறோமா இல்லை ஏற்றுக்கிட்டு அது தேவை, அது காட்டிக்காமல் இருக்குமா? இந்த மாதிரி நிறையா கேள்விகள் வீட்டில் நிறையா நடக்கலாம். அதை வெளியே காட்டிக்காமல் இன்டெலெக்சுவலாக வெளியே பேசலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த மனநிலை கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கலாம். அந்த மனநிலை வந்து வேறு மாக்கி இருக்கலாம். அது வந்து டிரெக்டாக ரொம்ப இன்டெப்த்தாக இல்லாமல் சும்மா மேலோட புரிகிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். அதோட சேர்த்து இது ஒரு இல்லாட்டி இல்லாத விஷயத்தை பற்றி பேசுகிறோன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாத்தையும் கமெண்ட்டில் கழுவி ஊற்றுங்க. நெக்ஸ்ட் டாபிக் இதோட ஒரு டிஸ்கஷன் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல டாப்பிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இலங்கை தமிழ் சமூகத்தில் பேசப்பட வேண்டிய பேசப்பட தயங்குற விஷயங்கள் நிறையா இருக்குதுன்னு நம்புகிறோம். அது வந்து அது சம்மந்தமாக நெக்ஸ்ட் டிஸ்கஷன் ஒன்று கிரியேட் ஆகும்னு நம்புகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் டாப்பிக்கில் அதுகள் சம்மந்தமாக நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். நன்றி.